Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI with Python series, we are going to learn so many interesting concepts. Let's begin. Iterative statements யூஸ்வலி நான் என்னன்னு சொல்லியிருக்கிறேன்னா கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. யூஸ்வலி நம்மளோட ப்ரோக்ராம்ன்றது லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் ஆகுது. அதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறது அதுவே தான் டிஃபால்ட் லைன் பை லைன். மீன்ஸ் எத்தனை பிரிண்ட் இருக்குமோ அத்தனை பிரிண்ட்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். there will be no hiding anything, nothing will be hiding. எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். மீன்ஸ் எவ்ரி திங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிடும். அதுதான் சீக்வென்ஷியல் ஸ்டேட்டஸ். நம்ம அது ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம், டிஃபால்ட்டா ஒர்க் ஆகுது. அடுத்தது நம்ம பார்த்திருக்கிறது என்னதுன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னதுன்னா பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் மட்டும்தான் உங்களோட கோட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? கோட் கெட் எக்ஸிக்யூட்டட். கரெக்டா? ஸோ அதை நம்ம பார்த்துருக்குறோம். எது யூஸ் பண்ணி இஃப், எல்ஸ் அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு எந்த பிளாக்ல இருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ ஓன்லி அந்த பிளாக்ல இருக்கிற கோடிங் மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ரிமைனிங் எல்லாமே ஸ்டாட்டிக் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறோம். இதோட மீனிங் என்னதுன்னா உங்களோட ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டைப்ஸ். ஸோ இது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுல சீக்வென்ஸ்லாம் ஒர்க் ஆகும். அது டிஃபால்ட்டா நீங்க கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அன்னிட்டு. சோ இந்த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னதுன்னா until you say to stop, அப்ப அது ரன் ஆயிட்டே இருக்குமா. that is called iterative statements. means you are controlling your program. நீங்க சொல்றீங்க இங்க இப்பதான் ஸ்டார்ட் ஆகணும், இங்கதான் எண்ட் ஆகணும், நீங்க சொன்ன விதமாவே அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது. சொன்ன விதமானா பை ப்ரொவைடிங் லைக் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க. ஓகேவா? சோ தட் இஸ் வாட் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ்மா, while அப்புறமா for loop. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் தான். ஓகேவா? எதுவுமே ஸ்கிப் பண்ற மாதிரி இல்ல. இதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் இஸ் அ பேசிக் லெவல். மீன்ஸ் ஸ்கிராச் மீன்ஸ் வாட் வி கேன் சே பேஸ்மெண்ட் அந்த மாதிரி. இங்க பாத்தீங்களா இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்றோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம், ரிப்பிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றோம். எதுக்காக? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹலோ வேர்ல்ட்ன்றது ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சப்ப நீங்க என்ன பண்றீங்க? பிரிண்ட் ஃபங்க்ஷன்ல இந்த ஹலோ வேர்ல்ட்ன்றது எத்தனை டைம்ஸ் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போறீங்க? எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ் போஸ்ட் பண்ண போறீங்க. 10 டைம்ஸ் போஸ்ட் பண்றீங்க. அப்போ 10 டைம்ஸ் என்ன ஓகே காப்பி பேஸ்ட் பண்றீங்க, உங்களோட அவுட்புட்ல 10 டைம்ஸ் ஹலோ வேர்ல்ட் வந்துடும். அதே 100 டைம்ஸ் வேணுமானா, 1000 டைம்ஸ் வேணுமானா, 1 lakh டைம்ஸ் வேணுமானா, கரெக்டா? அது காப்பி பேஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. பட் the size of the code is getting increased based on the output. நம்மளோட அவுட்புட் எவ்வளவு லென்த் இருக்கோ அவ்வளவு லென்த் நம்மளோட கோடிங் இருக்கு. that is not recommended. that is totally false. So on the time we are going to use this iterative statements. The names we can call this one as looping statements or repetitive statements. So paranga, the iterative statements are used to execute a part of the program repeatedly. Means நம்ம சொல்றது மட்டுமே ஒரு பிளாக் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும்ன்றது மட்டுமே ரிப்பீட்டடா ஒர்க் ஆகணும் until you say stop. அந்த ஸ்டாப் அன்றது எப்படி சொல்றீங்கன்னா by using the condition. அந்த கண்டிஷன் எப்ப வரைக்கும் ட்ரூ ஆகுமோ அப்ப வரைக்கும் அந்த பிளாக் உள்ள இருக்கிறது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா அவ்வளவுதான், அந்த உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. So that is what the meaning of this. So iterative statements 2 டைப்ஸ் இருக்கு, while and for loop. So நீங்க லூப் என்ன சொல்லலாம், ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன சொல்லலாம், அது your wish. ஓகேவா? So first நம்ம while loop பத்தி பேச போறோம். So while loop அண்ணா என்னதுன்னா we can call this one as entry control loop statement. So first இது கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு தான் அப்புறமா அது ரிப்பீட் பண்றதுக்கு ஆரம்பிக்கும். ஓகேவா? So பாருங்க, in Python the while statement is used to execute a set of statements repeatedly. Iterative statements அண்ணாவே some set of statements repeatedly execute பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். அதுல ஒரு மெத்தட் while. In Python while statement என்னன்னு சொல்றோம்னா entry control loop statement. எதுக்காகனா in case of the while statement first the given condition is verified,
then the execution of the statements is determined based on the condition result. First நம்மளுக்கு அந்த set of statements execute பண்ணணும்னா first நம்ம கொடுத்திருக்கிற condition check பண்ணிக்கும். அந்த condition correct ஆனா மட்டும்தான் அதுல உள்ள இருக்கிற statements execute ஆகும். இப்போ இது கரெக்ட் ஆகலைன்னா it will not get executed. So because of this reason இந்த while loop என்னன்னு சொல்றோம்னா entry control loop statement ன்னு சொல்றோம். So what is the syntax? This is the syntax, but in this while loop நீங்க வந்துட்டு 3 steps follow ஆகும். நான் இங்க describe இங்க எழுதல நான். என்னது 3 ஸ்டெப்ஸ்னா ஃபர்ஸ்ட் திங் எங்க ஸ்டார்ட் ஆகணும், தட் இஸ் கால்ட் இனிஷியலைசேஷன். எங்க ஸ்டார்ட் ஆகணும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வேர் டு ஸ்டாப். ஸ்டாப் பண்றது நீங்க கண்டிஷன் மூலமா கொடுக்க போறீங்க யூசிங் த கீவேர்ட் வைல் கீவேர்ட். வைல்ன்றது கீவேர்டு தான். தேர்ட் ஸ்டெப் என்னதுன்னா அப்டேஷன்மா. சோ நீங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டு இருக்கீங்க. So you need to travel from this starting place to ending place. So travel ஆகணும்னா இந்த travel ஆகுற மீன்ஸ் அந்த வேல்யூஸ் ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றீங்க இல்லையா, அந்த வேரியபிள் இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அந்த வேல்யூ either increment ஆகணும் decrement ஆகணும். மீன்ஸ் you need to update the values. So updationன்றது increment இருக்கலாம் decrement இருக்கலாம். இந்த 3 steps must and should. இந்த 3 steps means இந்த ஸ்டாப்பிங் வேல்யூ கொடுக்கும்போது until the condition true நீங்க அதுல உள்ள என்ன பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை நீங்க டிஃபைன் பண்ணணும். 3 steps are very very important. புரியுதாமா? So now இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா 3 points மைண்ட்ல வெச்சுக்கோங்கமா. I want to print. என்னோட மெயின் எய்ம் என்னன்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்டடா பிரிண்ட் பண்ணும். என்னன்னுட்டு ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் ன்னுட்டு. ராஜலட்சுமி எட்யூவர்ஸ்ன்றது ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். யூசுவலா நம்மளுக்கு இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தெரியாதப்ப நம்ம என்ன பண்றோமோ ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வைல் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்றோமோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஐ வாண்ட் டு பிரிண்ட் ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் எத்தனை டைம்ஸ் ஃபார் 5 டைம்ஸ் எடுத்துக்கலாம். நான் காப்பி பேஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு டைம் வேணும் நமக்கு. 5 டைம்ஸ் நான் சொல்றேன். ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ராஜலட்சுமி எட்யூவர்ஸ்ன்றதை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இதுல பிரிண்ட் ஃபங்க்ஷன் உள்ள ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் எத்தனை டைம் கொடுக்க போறீங்க, இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 1 2 3 4 5 டைம்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ உங்களோட அவுட்புட் எத்தனை வாட்டி இருக்கோ உங்களோட கோட் கூட அவ்வளவு சைஸ் இருக்கு. அதே 10 டைம்ஸ் வேணும்னா சேம் அதே தான். 10 உங்க அவுட்புட் சைஸ் எவ்வளவோ உங்களோட கோட் சைஸ் அப்படியே இருக்கும். So this is not the right thing. If you are having a similar data to print, அப்ப this is not the right way. அப்பதான் நம்ம யூஸ் பண்ண போற கான்செப்ட் இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்னதுன்னா while ஸ்டேட்மெண்ட், while loop ன்னு சொல்றோம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இதே திங்க நான் while loop யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ இந்த 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்றது யூசிங் while loop யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ நான் ஒரு டேர்ம் சொல்லிருக்கேன், இந்த while loop பெர்ஃபார்ம் பண்ணணும்னா you have to follow 3 steps ன்னு சொல்லிருக்கேன். என்ன ஸ்டெப்ஸ் இந்த ஃபாலோ பண்ண சொன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இனிஷியலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 டைம்ஸ் வேணும்னா நீங்க எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். சோ ஐ வில் டேக் i is equal to 1 ன்னுட்டு கொடுத்துக்கலாம். சோ ஸ்டார்ட் ஆகுற வேல்யூ நான் ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது என்ன பண்ண போறேன்னா ஸ்டாப்பிங் வேல்யூன்றது நீங்க கண்டிஷன் மூலமா டிஃபைன் பண்ணணும். சோ நான் நீங்க என்ன பண்ண போறேன்னா வைல் கீவேர்டு கொடுத்துக்கிட்டு ஓகேவா உங்களோட கண்டிஷன் கொடுக்க போறீங்க மீன்ஸ் வேர் டு ஸ்டாப். சோ நான் இட்டரேஷன் பண்ணணும்னா 1ல இருந்து மீன்ஸ் எனக்கு 5 டைம்ஸ் வேணும்ன்றதுக்காக நீங்க ஸ்டாப்பிங் வேல்யூ கொடுக்கணும். சோ இனிஷியல் வேல்யூ 1 கொடுத்திருக்கீங்களா, எண்டிங் வேல்யூ என்ன கொடுக்கணும் மீன்ஸ் 1 2 3 4 5. அப்புறம் என்ன பண்ணலாம், கண்டிஷன் i less than or equal to 5 1 கொடுக்கலாமா. அப்ப i வேல்யூ 1, அப்புறமா இங்க நீங்க இந்த i வேல்யூ இந்த எண்டிங் வேல்யூ வரைக்கும் வரணும்னா தேர்ட் ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா அப்டேஷன் பண்ணணுமா. என்ன பண்ணணும், அப்டேஷன் பண்ணணும். அப்டேஷன்ன்றது 2 விதமா பண்ணலாம். ஒன் இஸ் இன்கிரிமெண்ட் என்ன பண்ணலாம், இன்னொன்னு வந்து டிக்ரிமெண்ட் என்ன பண்ணலாம். எப்ப இன்கிரிமெண்ட் பண்ணணும் எப்படி டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா நீங்க இனிஷியலைசேஷன்ல ஸ்மால் வேல்யூ எடுத்துக்கிட்டு ஸ்டாப்பிங் வேல்யூ பெருசு எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ நீட் டு பெர்ஃபார்ம் இன்கிரிமெண்ட். ஓகேவா. அப்புறமா நீங்க லெஸ் தேன் சிம்பிள் தான் எடுத்துக்கிறோம். லெஸ் தேன் சிம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த 5ன்றது இன்க்ளூட் ஆகாது, அதுக்கு ப்ரீவியஸ் ஒர்க் தான் வரும்.
ஈக்குவல் டு சிம்பிள் வச்சிருக்கிறதுனால இந்த 5 கூட இன்க்ளூடட். இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன், I பிளஸ் பிளஸ் கொடுக்குறேன். I பிளஸ் பிளஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சொல்றீங்களா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இதற்கு மீனிங் என்னது? I equal to 1. So I equal to 1 and கொடுத்திருக்கீங்க, ஸ்டாப்பிங் வேல்யூ கொடுத்துட்டீங்க. இந்த I பிளஸ் பிளஸ் கிடையாதுமா. என்னது இது? I plus equal to 1 அன்னிட்டு assign, add and assign அன்னிட்டு plus plus operator நம்மளோட பைத்தன்ல கிடையாது, ஜாவாமா. ஸோ இங்க வந்துட்டு I plus equal to 1 அன்னா 1 by 1 நீங்க இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே எண்டிங் வேல்யூக்கு வரீங்க. ஸோ these 3 steps are very very important when you are working with the iterative statements. while loopல இந்த 3 steps இண்டிவிஜுவலா ஒர்க் பண்றீங்க. அதே for loop யூஸ் பண்ணலாம், இந்த 3 steps ஒரே லைன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அது அப்புறமா சொல்றோம். So first I is equal to 1 and கொடுத்துட்டீங்களா? So next இங்க செக் பண்றீங்க 1 less than or equal to 5. Yes, இந்த கண்டிஷன் கரெக்ட். இந்த கண்டிஷன் கரெக்ட் ஆச்சுன்னா அது உள்ள நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது பிரிண்ட் அது வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா நீங்க ரிட்டரேட் பண்ணணும்னப்ப இந்த வேல்யூன்றது அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். So you need to do incrementing. எதுக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னா இங்க ஸ்டார்டிங் வேல்யூ ஸ்மால், பெருசு ஸ்டாப்பிங் வேல்யூ பெருசு. So to end with this number, you need to increment this value 1 by 1. So அதுக்காக நம்ம இங்க இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதுவே நீங்க இங்க bigger value எடுத்துக்கிட்டு இங்க smaller value கொடுத்தீங்கன்னா the symbol should be used here is greater than symbol means நீங்க gradually decrease ஆயிட்டே வரீங்க. அப்ப you should decrement the value here. So first நம்ம இந்த ஸ்டெப் எடுத்துக்கிறதுனால நம்ம இது பார்க்கலாம், அப்புறமா அதுக்கு வரலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பார்த்துடலாம். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் நான் ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணறதுக்காக நான் என்ன பண்றேன், x equal to 1 இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன். எங்க ஸ்டாப் ஆகணும், while x less than or equal to 5 அண்ணா கொடுக்கலாமா? அதர்வைஸ் நான் இத ஒரு கண்டிஷன் மீன்ஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எது மட்டுமே எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அப்ப நீங்க இண்டென்டேஷன் கொடுக்கணும். வாட் யூ ஷுட் கிவ்? இண்டென்டேஷன். இதுல உள்ள நான் என்ன பிரிண்ட் பண்ணோம், பிரிண்ட் ராஜலட்சுமி, பிரிண்ட் ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் அன்னிட்டு பிரிண்ட் பண்றீங்க. சோ இது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது எல்லாமே நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றீங்க. அடுத்தது திரும்பி இது ரிப்பீட் ஆகணும்னா உங்களோட x வேல்யூ ஆனது அப்டேட் ஆகணும். தேர்ட் ஸ்டெப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். x plus equal to 1. This is called add and assign. சோ 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டீங்க. சோ இப்ப நான் ரன் பண்ற பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 5 வாட்டி வந்திருக்கு. 1 2 3 4 5. இங்க நீங்க less than or equal to 5 இது எப்படி வர்க் ஆகுதோ நான் உங்களுக்கு லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். then you can understand. அண்டர்ஸ்டாண்டர்லாம் திரும்பி கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ x is equal to 1 ன்னு எடுத்துக்கிங்களா? இங்க செக் பண்ணுங்க. 1 less than or equal to 5. This is true. So அப்ப இது உள்ள வந்துட்டு இது ஒரு வாட்டி பிரிண்ட் ஆச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு x வேல்யூ x என்னதுங்க, x is equal to x plus 1 ன்னுட்டு. சோ அப்ப என்ன ஆகுது, ஆல்ரெடி x வேல்யூ 1 இருக்கா. So 1 plus 1 is equal to, so இப்ப x வேல்யூ எவ்வளவு ஆச்சு, 2. So x 2 க்கு அப்டேட் ஆச்சு. திரும்பி இங்க செக் பண்றீங்க 2 less than or equal to 5 ஆ? கரெக்ட், ட்ரூ. திரும்பி உள்ள வரீங்க. செகண்ட் டைம் ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் அண்ட் பிரிண்ட் பண்றீங்க. So இப்ப x is equal to x plus 1 அண்ணா இப்ப x வேல்யூ 2 அப்டேட் ஆச்சு. So 2 plus 1 equal to 3. So இப்ப x வேல்யூ எதுக்கு அப்டேட் ஆச்சு, 3 க்கு அப்டேட் ஆச்சு. இங்க செக் பண்றீங்க 3 less than or equal to 5. Yes, correct. திரும்பி உள்ள வரீங்க. தேர்ட் டைம் ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் அண்ட் பிரிண்ட் பண்ணிக்கோம். So திரும்பி x வேல்யூ அப்டேட் ஆகும். x is equal to x plus 1 means x value is 3 now. So 3 plus 1 equal to 4. So x value will be updated with 4. So இங்க செக் பண்றீங்க 4 less than or equal to 5. True. திரும்பி so உள்ள வரீங்க. திரும்பி ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆயிடும். So இங்க என்ன ஆகுது பாருங்க, திரும்பி x வேல்யூ அப்டேட் பண்ணுங்க. இப்ப x வேல்யூ 4 ஆயிடுச்சு. So x is equal to 4 plus 1 that is equal to 5. So x value 5 க்கு அப்டேட் ஆச்சு. So 5 less than or equal to 5. This is also true only. Equal to symbol இருக்கு. So less than கிடையாது, but it is equal. இந்த ரெண்டுத்துல எது ஒண்ணு ஈக்குவல் ஆனா ஓகே தான். இப்போது வரைக்கும் நமக்கு less than symbol satisfy ஆயிருந்துச்சு. இப்போ நமக்கு equal to symbol satisfy ஆயிடுச்சு. It's okay. So இப்போ true ஆச்சா? திரும்பி உள்ள வரீங்க. 5th டைம் பிரிண்ட் ஆச்சு. திரும்பி x வேல்யூ அப்டேட் பண்றீங்க. So x வேல்யூ 5 1 அப்டேட் ஆயிருக்குனால 5 plus 1 is equal to 6. So x வேல்யூ இப்ப 6 ஆச்சு. இந்த கண்டிஷன் செக் பண்ணுங்க. 6 less than or equal to 5. Is this correct? கண்டிப்பா false. அப்போ it will come out of the loop. வெளிய வந்துரும். Means it will stop iterating. Looping stop ஆயிடும். ரிப்பீட் பண்ணாத. So it will stop iterating. வெளிய வந்துரும். இல்ல மேம் எனக்கு வெளிய வரதுக்கு எனக்கு தெரியணும்ன்றப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்ட்டா out of the program print and கொடுத்துடலாம். Otherwise நீங்க you can also use else block.
ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் இது உள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகணும். எப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுமோ எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம்ன்றது கூட நீங்க எல்ஸ் பிளாக் கூட இங்க யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இது எல்லாருக்குமே? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இங்க நீங்க ஈக்குவல் டு கொடுத்திருக்கிறதுனால 5 கூட இன்க்ளூடட். அதுவே நீங்க லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்கன்னா 5 இன்க்ளூட் கிடையாது. ஓன்லி 4 டைம்ஸ் தான் வரப்போகுது. சோ எப்ப நீங்க ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்காம லெஸ் தேனே கொடுக்கலன்னா நீங்க ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா அப்ப ப்ரீவியஸ் நம்பர் 5 வரை கெட் எக்ஸிக்யூட்டட். புரியுதாமா என்ன சொல்றேனோ? இப்ப பாருங்களேன், நானு இப்ப 5 டைம்ஸ் வேணும்னா 3 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதிருக்கேன். இப்போ எனக்கு 20 டைம்ஸ் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்ப 20 கொடுக்க மாட்டேன், 21 கொடுக்குறேன். எதுக்காக நான் 21 கொடுக்குறேன்? ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணாதனால நான் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன். அப்ப 20th வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சோ 1ல இருந்து 20th வரைக்கும் இட் மீன்ஸ் 20 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். சோ பாருங்க 20 டைம்ஸ் வருது. சோ உங்களோட கோட்ல எதனா சேஞ்சஸ் இருக்கா? லென்த் இல்ல, சேம் சைஸ் அப்படியே இருக்கு. அது இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா உங்களோட கோட் சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கும். So to avoid these kind of things, we will make use of these iterative statements. இங்க நீங்க ஸ்மால் வேல்யூல இருந்து பெருசுக்கு வர்றதுனால நம்ம யூஸ் பண்ண போறது வந்துட்டு அப்டேஷன்ல இன்கிரிமெண்ட். அதுவே நீங்க இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு 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 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் ஃபார் சம்திங் லைக் திஸ். சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற நேம் நான் இந்த வேர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றது பிரிண்ட் பண்ணணும். எத்தனை வாட்டி? 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அது உங்களோட இஷ்டம். எது இந்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகணும் இந்த நம்பர்ல எண்ட் ஆகணும்னு கிடையாது. எத்தனை டைம்ஸ் நீங்க உங்களுக்கு வேணும்ன்றது ஒரு ரேஞ்ச் கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ நான் நீங்க என்ன பண்ண போறேன்னா ஏ ஏ ஏ ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வேரியபிள் நேம்ஸ். இப்போ நான் இது வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். அதர்வைஸ் 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும். நீங்க லெஸ் வேல்யூ ஸ்மால் வேல்யூ டு பெருசு கொடுக்கும் போது நீங்க இன்க்ரிமெண்ட் பண்றீங்க அப்டேஷன்ல. இப்போ நான் இங்க 10 கொடுத்துறேன். 10 மீன்ஸ் 10ல இருந்து நானு இங்க நீங்க பெருசுல இருந்து சின்னதுக்கு வரும்போது சிம்பிள் should be change as greater than symbol. இப்போ நான் இங்க என்ன கொடுக்க போறேன்? 5 கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. 5 9 8 7 6 5 iterations ஆயிடும். சோ பிக் வேல்யூ டு ஸ்மால் வேல்யூ வந்துட்டு இருக்கீங்கன்னா you should decrement 1 by 1. சோ நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் 1 2 3 4 5. புரியுதாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா என்ன சொல்றோமோ? இங்க நீங்க ஈக்குவல் டு 6 கூட கொடுத்துக்கலாம். அப்ப நம்மளுக்கு 600 இன்க்ளூட் ஆகும். 5 டைம்ஸ் தான் வரப்போகுது. சோ நம்ம இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். This is called a condition. Until this condition is true, you can able to iterate this one. For example, இப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் உங்களுக்கு எல்ஸ் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் பிளாக் எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே, இங்க பண்ணலாம். என்னன்னு கொடுக்கலாம்? end loop பண்ணிட்டு. So once the condition is false, it will come to the else block and it will print this statement. இந்த else என்றது if யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணனும் எதுமே இல்ல. You can use anywhere wherever you want to show it as whenever the condition is false. அந்த டைம்ல நீங்க எதனா ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணனும்ன்றப்ப else block யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ இது கூட ஒரு நம்மளோட ப்ரோகிராம்ல இது கூட ஒரு பிளாக் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா print of welcome. இது உங்களோட ஃப்ளோ. இது ஒரு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். இந்த ஃப்ளோல நான் இங்க இது வந்துட்டு இது உங்களோட ப்ரோகிராம். சோ இது உங்களோட ஃப்ளோமா. இது ஒரு லைன், அப்புறமா இதெல்லாம் இது ஒரு கோடு, இது ஒரு பிளாக், இது ஒரு லைன் ஆஃப் கோடு. இது எல்லாமே சீக்வென்ஷியலா ஒர்க் ஆகணும். இந்த சீக்வென்ஷியலா ஒர்க் ஆகும்போது இது கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆகாது. எப்ப இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுமோ அப்ப இதுல இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. எல்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும். இந்த பிரிண்ட் ஆப்வியஸ்லி ரன் ஆகுறது தான். பாருங்களேன், வெல்கம் அப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஒன்ஸ் அந்த கண்டிஷன் இஸ் ஃபெயில்ட், எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே வந்துட்டு உங்களோட நார்மல் ஃப்ளோ ஆஃப் கோடிங் எக்ஸிக்யூட் ஆச்சு. So that is what the while loop. இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா எல்லாருக்குமே? ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். Write a Python program to print first 10 natural numbers using while loop. இப்போ நம்ம அந்த while loop யூஸ் பண்ணி print பண்ணனும். சரி, first 10 natural numbers. So natural numbers அன்னா என்ன? அது நமக்கு தெரியும். natural numbers அன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் print பண்ண போற values என்னதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஸோ இந்த சீரீஸ் நம்பர், இந்த சீரீஸ் நான் பிரிண்ட் பண்ணணும் எக்ஸாக்ட்லி இந்த ஃபார்மேட்ல. எவ்ரி வேல்யூக்கு நடுவுல இந்த காமா சிம்பிள்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்படி? வெரி சிம்பிள். இப்போ சேம் நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கீங்க? 1ல. ஸோ இனிஷியலைசேஷன் ஷுட் பி வாட்? a is equal to 1. எதுல எண்ட் ஆயிட்டு இருக்கு? 10ல எண்ட் ஆயிட்டு இருக்கு. மீன்ஸ் ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலைசேஷன், எண்டிங் வேல்யூ வேர் டு ஸ்டாப். அது கண்டிஷன் மூலமா கொடுக்குறீங்க. ஸோ while கீவேர்ட் இது வந்துட்டு இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நம்ம லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கும்போது எக்ஸாக்ட்லி எதுல எண்ட் ஆயிருக்கோ அது கொடுத்துக்கலாம். ஓன்லி லெஸ் தேன் கொடுக்கும்போது நம்மளோட எக்ஸாக்ட் எங்க ஸ்டாப் ஆகுதோ அதுக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ நான் a லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துறேன். ஸோ இங்க நான் எக்ஸாக்ட்ல எண்ட் ஆகும்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துட்டேன். அதர்வைஸ் நீங்க லெஸ் தேனே கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் இது கொடுத்துட்டுமா? ஸோ இப்போ இது உள்ள என்ன பிரிண்ட் பண்ணணும்? இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த வேரியபிள் தான். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏன்னுட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூக்கு வரணும்ன்றப்ப இந்த வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்கிறதுனால 1 by 1 மீன்ஸ் இது 1க்கு இந்த ஒரு வேல்யூ இருந்து இன்னொரு வேல்யூக்கு நல்ல டிஃபரன்ஸ் ஒன்னொன்னே இருக்கிறதுனால நான் 1 by 1 அப்டேட் பண்ணா போதும். ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கீழே வந்திருக்கு. அதே சைட் பை சைடு வரணும்னப்ப there is an attribute called end attribute. நம்ம இது பேரம் பத்தி இந்த attribute பத்தி பேசியிருக்கிறோம். end is equal to எனக்கு காமா வேணும். ஸோ நான் காமான்னு வச்சிடுறேன். அப்போ எவ்ரி வேல்யூ பிரிண்ட் பண்ண அப்புறமா காமால எண்ட் ஆயிட்டு அடுத்தது பிரிண்ட் பண்ணும்போது சைட்லயே வரும். ஸோ இந்த மாதிரி வரும். பட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற வேல்யூ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஸோ இந்த லாஸ்ட்ல இருக்கிற காமா வரக்கூடாது. அப்ப நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்றோம்? அதுதான் மெயின் டாஸ்க். என்ன பண்ணலாமான்னப்ப ஜஸ்ட் இதே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு லாஜிக்குமா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க நம்மளுக்கு 10க்கு அப்புறமா காமா வரக்கூடாது. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா ஐ எம் கோயிங் டு ரைட் till 10 வரைக்கும் தான் போட போறேன். என்ன போடுறேன்? till 10. அப்ப நம்மளுக்கு இங்க வந்துட்டு என்ன ஆக போகுது? till 9 வரைக்கும் இங்க பிரிண்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நான் வெளியே வந்துட்டு அந்த ஏ வேரியபிள்ல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்றேன். அப்ப நம்மளுக்கு கீழே தான் வரும். பாத்தீங்களா? இங்க பாருங்களேன், இங்க பாருங்க. ஸோ எண்டிங். ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணலாம் அவுட் ஆஃப் த ப்ரோக்ராம். இல்ல நீங்க எல்சி பிளாக்ல கூட போடலாம். எல்சி பிளாக்ல போட்டா கூட ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா அப்ப உங்களுக்கு அந்த வேல்யூ வரும். புரியுதாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது ஒன் மோர் ப்ரோக்ராம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ரைட் அ பைத்தன் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த சீரீஸ். இந்த சீரீஸ் பிரிண்ட் பண்ணணும். சீரீஸ் தட் இஸ் 3 6 இந்த மாதிரி 3 6 9 12 15 18 21 24 27 30. okay, using while loop use பண்ணி print பண்ணணும். how you are going to print it? anyone? you can use conditional statements. so இது பார்க்கும்போது 3 டேபிள் மாதிரி தான் இருக்கு. that means 1 to 10 3 1s or 3 2s அந்த மாதிரி தானே. so இங்க என்ன பண்ணலாம்னா I is equal to b is equal to x is equal to 1, x less than or equal to 10 ன்னு கொடுக்குறீங்க. இங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? print பண்ணும்போது you are going to multiply with what? x star x star 3 ன்னு கொடுக்கலாமா? 3. yeah. அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்? 1 by 1 increment பண்ணலாமா? போதும் தானே? அப்ப சேம் அவுட்புட் தானே? yes ma'am. yes ma'am. இந்த மாதிரி பண்ணலாம். அதே சொல்றது ஒரே ப்ரோக்ராம் டிஃபரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல பண்ணலாம். பட் நம்மளோட மெயின் என்னதுன்னா அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே திஸ் இஸ் ஒன் மோர் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கீங்க. சோ ரைட் a python program to print the series. இந்த series வந்துட்டு 100 90 80 70 60 50 40 ஓகே 30 20 10 இந்த சீரீஸ் பண்ணனும் யூசிங் a while loop யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போறீங்கமா. எப்படி பிரிண்ட் பண்றீங்க? யாரானா சொல்லலாம். டைம் எடுத்துக்கோங்க. a equal to 10 ஓகே 100 கரெக்ட். இங்க பாத்துக்கோங்கமா எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு எதுல எண்ட் ஆயிருக்கு. ஓகே why a
இது டிக்ரீஸ் பண்ணிட்டு போற வச்சு டிக்ரீஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க, நம்ம சின்ன அதுக்கு வேல்யூ ஆப்போசிட் வேணும். பெருசுக்கு போகும்போது நம்ம லெஸ் தேன் சிம்பிள் லெஸ் தேன் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். இங்க பெருசு நின்று சின்னதுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்? கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு அண்ணா யூஸ் பண்ணோம், கிரேட்டர் தேன் அண்ணா யூஸ் பண்ணோம். நீங்க ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா யூ கேன் ஸ்டாப் அட் எக்ஸாக்ட் வேல்யூ. அதே நீங்க ஈக்குவல் டு யூஸ் பண்ணலனா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா கொடுக்கணும். சோ நான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிட்டு இருக்கறதால 10 ன்னு கொடுத்துக்கிறேன். என்ன பிரிண்ட் பண்ணோம்? ஓகே. ஏ பிரிண்ட் பண்றேன். சைடு பை சைடு வரதுக்காக end attribute யூஸ் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ணனும்? end ஆட் பண்ணனும். a equal 10 என்ன சொல்லணும்? subtract and assign. subtract and assign பண்ண இங்க டிக்ரிமென்ட் பண்ண அப்டேஷன்ல. கரெக்ட்டா? இங்க வந்து இன்கிரிமெண்டேஷன் பண்ண இதுக்காக ஸ்மாலர் டு பிக்கர் வரும்போது நம்ம இன்கிரிமென்ட் பண்றோம். add and assign. அதே நீங்க big to small வரும்போது subtract and assign பண்றீங்க. ஒரு வேல்யூக்கு இன்னொரு வேல்யூக்கு நடுவுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு? 10 இருக்குறதனால நம்ம 10 ன்னு கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சீரிஸ் வந்திருக்கும். எஸ். இது இன்னொரு ஃபார்மேட்ல ட்ரை பண்றீங்களா? எப்படின்னா பாருங்களேன். So I'll explain. So x is equal to 1 ன்னு கொடுக்குறீங்க. கண்டிஷன் என்ன கொடுக்குறீங்களா? while z less than or equal to 100 ன்னு கொடுக்குறீங்க. மீன்ஸ் நீங்க இங்க வந்துட்டு 100 to நான் 1 ன்னு கொடுக்குறேமா. x நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கிறதுனால நம்ம greater than or equal to 1 ன்னு கொடுக்குறேன். So 100ல இருந்து 1 வரைக்கும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்க நீங்க கண்டிஷன் கொடுக்குறீங்க. எப்போ உங்களோட z வேல்யூ 10க்கு ஈக்குவல் ஆகுமோ மீன்ஸ் உங்களோட மாடுலஸ் மீன்ஸ் மாடுலஸ் என்னது? உங்களோட ரிமைண்டர். சோ இப்ப 100 எடுக்கறீங்க. 100 மாடுலஸ் ஆஃப் 10 என்ன ஆகுது? ஆமா, இது டிவைடட் பை ஆகுது. because 100 modulus of 10 remainder என்ன வருது? 0 தான். so 0 equal to 0 ஆகும்போது எப்ப அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதோ அப்ப அந்த z வேல்யூ பிரிண்ட் பண்ணலாம் பண்ணிட்டு only இந்த கண்டிஷன் satisfy ஆகுற வேல்யூஸ் மட்டுமே நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓ மை காட், என்ன பண்ணாங்க? அப்டேஷன் பண்ணல நான். கரெக்ட்டா? நான் அப்டேஷன் பண்ணல. சோ அதுக்காக அந்த மாதிரி அப்டேஷன் பண்ணாம பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துரும். அப்டேஷன் கண்டிப்பா பண்ணணும். சோ நீங்க அப்டேஷன் பண்ணலனா இந்த மாதிரி ஹேங் ஆயிடும் சிஸ்டம். ஒரு வேல்யூ இந்த zல வந்து ஸ்டோர் ஆகும். அந்த zல வர்ற வேல்யூ 10ல டிவிசிபிள் ஆயிட்டு அதோட ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த zல இருக்கிற வேல்யூ மட்டுமே பிரிண்ட் பண்ணணும். சோ பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த zல இருக்கிற வேல்யூ 1 by 1 டிக்ரிமென்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 1 by 1 டிக்ரிமென்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்ப பாருங்களேன் 100 90 80 வந்துச்சா? சோ பாருங்க, ஒரே ப்ரோக்ராம் எத்தனை வேலை டிஃபரெண்ட் வேஸ்ல பிரிண்ட் பண்ணலாம்னுட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது புரிஞ்சுச்சாமா என்ன சொன்னா? இது இந்த கண்டிஷன் எப்படி கொடுத்திருக்கணும்னுட்டு இங்க பாருங்களேன். 100 greater than or equal to 1ன்றது கரெக்ட். சோ அப்ப உள்ள வரீங்க. உள்ள வந்துட்டு z என்னது? 100 modulus of 10 equal to 0. சோ நீங்க இந்த வேல்யூக்கு ஈக்குவலைஸ் பண்றீங்க. இதுல வர ரிசல்ட் இதுல மாடுலஸ் என்ன? அந்த டிவிஷன் தானே. மீன்ஸ் 100 வந்துட்டு 10ல டிவைட் பண்றீங்க. சோ மாடுலஸ் எடுத்துக்கும் போது you have to take the output as reminder. சோ இப்போ இதுக்கு ரிமைண்டர் எவ்வளவு? 10s are 100. ரிமைண்டர் எவ்வளவு? 0. சோ 0 equal to 0. இந்த கண்டிஷன் கரெக்ட். இப்போ அப்போ zல இருக்கிற வேல்யூ என்ன நம்மளுக்கு? 100. சோ 100 பிரிண்ட் ஆயிடுச்சு. 100 பிரிண்ட் ஆயிட்டு உங்களோட z வேல்யூ 100 minus 1 ன்னு எடுத்துருக்கீங்க 99. சோ 99க்கு அப்டேட் ஆயிடுச்சு. சோ திரும்பி 99 greater than or equal to அந்த கண்டிஷனும் கரெக்ட். இங்க உள்ள வரீங்க. 99 modulus of 10 ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. இதோட ரிசல்ட் 10க்கு ஈக்குவல் ஆகுமான்னு செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ 10 வந்துட்டு 99 செக் பண்றீங்க. ஆகுமா? 9s are 90. உங்களோட ரிமைண்டர் வந்துட்டு 9. 9 equal to 0வா? கிடையாது. சோ இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்குதா? இதுல உள்ள இருக்கிறது பிரிண்ட் ஆகாது. அப்போ it will come to this place. இது வந்துட்டு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனா ட்ரூ ஆகலன்னா கூட நம்மளுக்கு இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். பிகாஸ் இது எல்ஸ் கிடையாது. எல்ஸ்ல இருந்துச்சுன்னா இது வரும். நீங்க எல்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனா ட்ரூ ஆகலன்னா கூட நம்மளுக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும்ன்றதுக்காக நான் எல்ஸ் பிளாக்ல கொடுக்கல இது. ஓகேவா? சோ இப்போ நமக்கு z வேல்யூ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு. அப்ப நம்ம z வேல்யூ திரும்பி 98க்கு அப்டேட் ஆகும். சோ திரும்பி செக் பண்றீங்க. இதுக்கு அவுட்புட் வந்துட்டு 8 வரும். 8 equal to 0 கிடையாது. சோ அப்ப இது வர்க் ஆகும். திரும்பி z வேல்யூ அப்டேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப 90 வரைக்கும் வரும். 90க்கு வந்துச்சு.
So 90 modulus of 10 equal to 0 செக் பண்றீங்க. So 100 print பண்ணிட்டீங்க. அப்புறமா 100ல இருந்து 90க்கு நடுவுல எந்த வேல்யூ ரிமைண்டர் 0 கொடுக்கல நம்மளுக்கு. சோ அதுக்காக z வேல்யூ பிரிண்ட் ஆகல. இப்ப z வேல்யூ 90க்கு வந்துச்சு. இப்ப திரும்பி 90 greater than or equal to 1 கரெக்டே தான். உள்ள வரீங்க 90 modulus of 10 equal to 0 செக் பண்றீங்க. சோ 10 டேபிள்ல 90 எக்ஸிக்யூட் ஆகுமானா ஆயிடுச்சு. சோ 0 வருது. yes 0 equal to 0. எப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுமோ அப்ப உள்ள வந்துட்டு z வேல்யூ 90 எக்ஸிக்யூட் ஆயிட்டு திரும்பி z வேல்யூ அப்டேட் ஆகும். எத்தனை வரைக்கும் நடக்கும்? until 1 வர்ற வரைக்கும் நடந்துட்டே இருக்கும். நம்ம இங்க 1 கொடுக்குற தேவையில்லை. பிகாஸ் நம்மளோட ஸ்டாப்பிங் வேல்யூ 10 இருக்கிறதுனால நம்ம இங்க 10 வரைக்கும் கொடுத்துக்கலாம். புரியுதாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது 10 கூட கொடுக்கலாம். பிகாஸ் ஸ்டாப்பிங் வேல்யூ 10 தானே, அது மாதிரி. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னதுன்னா ஃபர் லூப்மா. ஃபர் லூப் ஆனா கூட இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். இங்க வைல் லூப்ல நம்ம என்ன பண்றோம்னா 3 ஸ்டெப்ஸ் 3 லைன்ல எக்ஸிக்யூட் பண்றோம். இனிஷியலைசேஷன் ஒரு லைன்ல, எங்க ஸ்டாப் ஆகணுமோ கண்டிஷன் கொடுத்து அது ஒரு லைன்ல, அப்புறமா அப்டேஷன் இன்னொரு லைன்ல, 3 லைன்ல செப்பரேட் லைன்ஸ்ல கொடுத்துட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நீங்க ஃபர் லூப் யூஸ் பண்றீங்கன்னா அந்த 3 கண்டிஷன்ஸ், அந்த 3 ஸ்டெப்ஸ் ஒரே லைன்ல எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சோ அது எப்படியோ நான் சொல்றேன். பட் இந்த ஃபர் லூப் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன எதுக்காகனா சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் மீன்ஸ் இந்த எதனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நான் வைல் லூப் எப்ப யூஸ் பண்ணோம், ஃபர் லூப் எப்ப யூஸ் பண்ணோம்னா வைல் லூப் வந்துட்டு உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் இட்டரேட் பண்ணணுமோ தெரியாதப்ப வைல் லூப் யூஸ் பண்றோம். அதே ஃபர் லூப் வந்துட்டு இத்தனை நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இத்தனை டைம் தான் நான் ரிப்பீட் பண்ணணும்ன்றப்ப ஃபர் லூப் யூஸ் பண்றீங்க. நமக்கு எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணுமோ தெரியாதப்ப வைல் லூப், எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஃபர் லூப் யூஸ் பண்றோம். இதுல கூட அவ்வளவுதான். அந்த கண்டிஷன் கரெக்ட் ஆகுற வரைக்கும் அந்த பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சா வெளியே வந்துடும். திஸ் இஸ் த சேம் திங். பட் இந்த ஃபர் லூப் வந்துட்டு மெயின்லி எந்த டேட்டா டைப்ஸ் மெயின்லி எங்க யூஸ் எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகுதுன்னா சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ் லைக் லிஸ்ட்ல, டுபிள்ல, செட்ல, டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்ல. ஓகேவா? So this repeat the execution of set of statements for every element of the sequence. இப்போ நம்மளுக்கு லிஸ்ட்ல ஒரு 10 வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப ஃபர் லூப் எத்தனை வாட்டி இட்டரேட் ஆகணும்னா அந்த லிஸ்ட்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் தான் இட்டரேட் ஆகணும்னுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செட்ல வந்து 4 வேல்யூஸ் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபர் லூப் அந்த செட் மேல அப்ளை பண்ணீங்கன்னா அந்த செட்ல 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால அந்த ஃபர் லூப் வந்துட்டு 4 வாட்டி தான் ரிப்பீட் பண்ண போகுதுன்னுட்டு. ஓகேவா? தட் இஸ் வாட் த மீனிங் ஆஃப் த செகண்ட் லைன். ஓகேவா? சோ இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா ஃபார் கீவேர்ட் தான். ஃபார்ன்றது கீவேர்ட், வேரியபிள் நேம், இன் இஸ் a keyword, சீக்வென்ஸ்ன்றது டேட்டா டைப்மா. எது வேணா இருக்கலாம். யூசுவலி நம்மளோட லிஸ்ட்ல வந்துட்டு டிஃபரண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அப்புறமா வந்துட்டு சேம் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் இருக்கலாம். அதே மாதிரி டுபிள்ல, செட்ல அது எல்லாமே. இப்போ உங்களுக்கு ஒரு சீக்வென்ஸ் நம்பர் ஜெனரேட் பண்ணணும். சீக்வென்ஸ் நம்பர் ஜெனரேட் பண்ணணும்னா we are having a one function called range function. This range function will generate a sequence numbers. அது கூட integers தான். இதுல you can pass 3 parameters. அந்த 3 parameters வந்துட்டு எதுல ஸ்டார்ட் ஆகணும், that is called initialization. Where to stop, that is called condition. Step is nothing but updation. So இதுல வந்துட்டு mandatory, these two are optional. நீங்க ஸ்டார்ட் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா இனிஷியலைசேஷன்ன்றது 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெப் கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா ஒன்னொன்னா இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகேவா? சோ அகைன் ஐ அம் ரிப்பீட்டிங், ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சீக்வென்ஸ் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் சீக்வென்ஸ் டேட்டா டைப் மாதிரி தான். Now we are learning about the range function. So now before going to the for loop, இப்ப படிக்க போற கான்செப்ட் என்னதுன்னா range function பத்தி பேசுறோம். என்ன சொல்றேன்? I want to generate 1 to 5 ஜெனரேட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்றது, சீக்வென்ஸ் நம்பர்ஸ் தான், ஒரு 1 1 2 3 4 5 அந்த மாதிரி. அப்போ you can make use of the range function. இங்க எதுல ஸ்டார்ட் ஆகணும், that is initialization 1, எதுல ஸ்டாப் ஆகணும் 5. ரிமெம்பர் வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி வைல் லூப்ல கூட சொல்லிட்டு இருந்தேன்,
நம்மளுக்கு 2 types of operators யூஸ் பண்ணலாம், less than or equal to, less than அன்னிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம யூஸ் பண்ண போற ஆபரேட்டர் வந்துட்டு லெஸ் தேன் தான். பிகாஸ் அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுற வேல்யூக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். நம்மளுக்கு எக்ஸாக்டா எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அந்த வைல் லூப்ல நம்ம வந்துட்டு ரிலேஷனல் ஆபரேட்டர் டிஃபைன் பண்ணலாம். பட் இந்த ரேஞ்ச்ல நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஆகாது. சோ நான் இப்ப நம்ம 5 கொடுத்துட்டேன்னா which is the meaning that இந்த வேல்யூன்றது ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. இந்த வேல்யூன்றது ஒரு வேரியபிள் let us take x ல 1 ஸ்டோர் பண்ணீங்க. இது வந்துட்டு x less than 5 ஆவே எடுத்துக்கும், less than or equal to எடுக்காது. அப்படி என்னிட்டு நீங்க கண்டிஷன் டிஃபைன் பண்றதுக்கு ஆகாது. ஸ்டாப் வேல்யூன்றது எப்பவுமே எக்ஸ்க்ளூடட். நீங்க கண்டிப்பா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா பண்ணணும். அதான் நீங்க போட்டிருக்கிறது பாருங்களேன். ஸ்டாப்ஸ் பிஃபோர் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் தான். மீன்ஸ் நான் 5 கொடுத்துருக்கேன்னா அதற்கு முன்னாடி நம்பர் வருது எக்ஸிக்யூட், மீன்ஸ் 4 வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு காமா ஸ்டெப் வேல்யூ அப்டேஷன். இந்த நம்பர்ல இருந்து இந்த நம்பருக்கு வரணும்னா இந்த வேல்யூ அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். சோ இது 1 ஸ்டெப் வேல்யூ. இப்போ நான் நீங்க வந்து x ஈக்குவல் டு கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் x ன்னு கொடுக்குறேமா. பிரிண்ட் ஆஃப் x ன்னு கொடுத்தா நமக்கு அவுட்புட் வராது. இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்ச் 1,5 தான் வரும். நீங்க அந்த 1,5 அந்த ரேஞ்ச்ல இருக்கிற வேல்யூஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நீங்க டைப் கேஸ்ட் பண்ணணும். அது எந்த ஃபார்மேட்ல நீங்க கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த சீக்வென்ஸ் வேல்யூஸ் லிஸ்ட்ல கொடுக்கணுமா, டுப்புல்ல கொடுக்கணுமா, செட்ல கொடுக்கணுமான்னுட்டு நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு லிஸ்ட் கொடுத்துறேன். இப்போ இந்த 1 to 5 இருக்கு நம்ம கொடுத்துருக்கிற ரேஞ்ச் லிஸ்ட் ஃபார்மேட்ல கொண்டு வரும். நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க 1 2 3 4 வரைக்கும் வந்திருக்கு. பிகாஸ் இந்த ஸ்டாப் வேல்யூன்றது எக்ஸ்க்ளூடட். உங்களுக்கு எக்ஸாக்டா 5 வரைக்கும் வேணும்னா make sure that you are giving the stopping value 1 number extra. You should give 1 number extra there. So now இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 புரியுதா? இப்போ நான் ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்திருக்கேன், ஸ்டாப் வேல்யூ கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்க மாட்டேன். let us take x1 ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, only ஸ்டாப் வேல்யூ. நீங்க ரிமெம்பர் வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்காம ஸ்டெப் வேல்யூ கொடுத்தீங்கன்னா எரர். You should not give. Either you should give 3 or you should give first 2. அவ்வளவுதான். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். You should not give without using the start. ஸ்டெப் பண்றது கொடுக்க கூடாது. It will not recognize. இந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டார்ட் ஸ்டாப், இந்த வேல்யூ வந்துட்டு ஸ்டெப் ரெகக்னைஸ் பண்ணாது. It will treat it like a start and stop தான். அப்ப எரர் வந்துரும். ஓகேவா? சோ இப்போ நீங்க ஸ்டார்ட் யூஸ் பண்ணலனா you should not use a step also. இப்போ நீங்க 6 ன்னு கொடுத்திருக்கறதால நாம ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல. ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்காதனால நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஸ்டார்ட் வேல்யூ என்ன எடுத்துக்கோம்னா 0 தான் எடுத்துக்கும். ஸ்டாப் வேல்யூ என்ன எடுத்துக்கோம்னா நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூ 6. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 எடுத்துக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூ நீங்க கொடுக்கல. அப்ப என்ன பண்ணுது ஸ்டெப் வேல்யூனா டிஃபால்ட்டாவே 1 by 1 இன்கிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரும். சோ அப்ப நமக்கு வேல்யூஸ் எங்க இருந்து எங்க வருது? 0 to 5 தான் பிரிண்ட் ஆகும். 0 to 5 பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா I want to generate 10 to 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 to 1 ரிவர்ஸ் ஆர்டர்ல வர போறேன். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு y is equal to range ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் ஆக போற வேல்யூ அதர் than 0 தான். சோ அப்ப கம்பல்சரி நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கணும். எதுல ஸ்டார்ட் ஆகுது? 10ல. சோ 10 காமா எதுல எண்ட் ஆகுதுமா? 1ல எண்ட் ஆகுது. நீங்க 1 and கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி தான் வருது, 2 தான் வருது. சோ அப்ப நம்ம இங்க என்ன கொடுக்கணும்? இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க. டிக்ரீசிங் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் கம்மி கொடுக்கணும். தட் மீன்ஸ் இங்க என்ன கொடுக்கணும்? ஸ்டாப் வேல்யூ 0. கரெக்டா? அடுத்தது நம்ம இங்க இன்கிரிமெண்ட் மீன்ஸ் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் +1 போட்டீங்க. இது எப்படி இருக்கு? டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால ஸ்டெப் வேல்யூ -1 கொடுக்குறீங்க. இப்ப பிரிண்ட் ஆஃப் yn கொடுத்தா வராது நம்மளுக்கு. இங்க நீங்க என்ன பண்ணணும்? லிஸ்ட் ஃபார்மேட்டா இல்லனா டுப்புல் ஃபார்மேட்டா எந்த ஃபார்மேட் வேணும்னா அந்த ஃபார்மேட்ல கொடுங்க. உங்களோட அவுட்புட் பாருங்க 10ல இருந்து 1 வரைக்கும் வந்துச்சா டுப்புல்ல? புரியுதா என்ன சொல்றணும்? அதர் than 0 இருந்தா ஸ்டார்ட் வேல்யூ கொடுங்க. அதர் than ஸ்டாப் வேல்யூ 1 இருந்தா கண்டிப்பா ஸ்டெப் வேல்யூ கொடுங்க. இந்த கம்பல்சரி ஸ்டாப் வேல்யூ கம்பல்சரி உங்களோட வேல்யூக்கு ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரானா கொடுக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். ஒரு நம்பர் கம்மியானா கொடுக்கணும் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். புரிஞ்சுச்சா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பத்தி எல்லாருக்குமே? ஃபார் லூப் பத்தி பேச போறோம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபார் ஏதாவது வேரியபிள் நேம், இன் கீவர்ட்
அப்புறமா எதை சீக்வென்ஸ் டேட்டா டைப் பண்ணா யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் லைக் லிஸ்ட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் என்ன யூஸ் பண்ணலாம், யூ கேன் யூஸ் எனிதிங் வாட் எவர் யூ லைக். லிஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம், செட் என்ன யூஸ் பண்ணலாம், எதனா யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் யோர் சின்டாக்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் திங். இப்போ நான் நீங்க என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் சேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு பிரிண்ட் திஸ் ஒன். I want to print Rajalakshmi Eduvers for 5 times using the for loop. எப்படி print பண்றீங்க? for loop யூஸ் பண்ணி print பண்ணு. எப்படி print பண்றீங்க? for ஏதாவது variable name, in keyword, range function, எதுல ஸ்டார்ட் ஆகணும் உங்களோட இஷ்டம். 1 comma ending value என்னது 5. நீங்க 5 கொடுத்தீங்களா 4 டைம்ஸ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ 6. நம்ம ஸ்டாப் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ கொடுக்குற தேவையில்லை. கொடுத்தா ஒண்ணுதான், கொடுக்கலன்னா கூட ஒன்னே தான். ஸோ நான் கொடுக்கல. ஸோ இது இந்த லூப் இட்ரேட் ஆகும்போது நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், நான் பிரிண்ட் பண்ண போறது வந்துட்டு ராஜலட்சுமி எட்யூவர்ஸ். ஸோ இப்போ ரன் பண்ணுங்களேன். ஸோ பண்ணுங்க, நான் 5 வாட்டி வந்துச்சு. ஸோ இந்த இப்ப நம்ம யூசுவலா என்ன பண்றோம்னா x equal to 1, x less than 6, x plus equal to 1 நம்ம இங்க 3 ஸ்டெப் போட்டிருந்தோம். இப்போ நம்ம பண்ண தேவையில்லை. இங்க 3 ஸ்டெப்ஸ் ஒரே இதுல போட்டோம் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இந்த x வேரியபிள ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் x equal to 1 எடுத்துக்கும். இங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த for loop நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒண்ணு, அப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். x is equal to 1, x less than 6 ஆவே எடுத்துக்கும். less than or equal to கிடையவே கிடையாது. ஓன்லி ஒரே ஒரு ஆபரேட்டர், ஃபிக்ஸ்டு ஆபரேட்டர். லெஸ் தேன் எப்பன்னா சின்ன வேல்யூ டு பிகர் வேல்யூ வரும்போது, அதே பிகர் வேல்யூ டு ஸ்மாலர் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இங்க நான் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல, விச் இஸ் மீனிங் தட் இட் இஸ் இன்கிரிமெண்டிங் 1 by 1 தான். நம்ம அது ஆப்ஷனல், அது கொடுத்தா கொடுக்கலன்னா கூட அது டிஃபால்ட்டா 1 by 1 இன்கிரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் x is equal to 1 எடுத்துக்கும். இந்த கண்டிஷன் 1 is less than or equal to 6 சாட்டிஸ்ஃபை இருக்கிறதுனால உள்ள வந்துட்டு ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் பிரிண்ட் ஆகும். திரும்பி +1 இன்கிரிமெண்ட் 2க்கு அப்டேட் ஆகும். ஓகே, இது சீரிஸ் மாதிரி வந்துடும் இல்லையா. ஸோ 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஸோ 2 எடுத்துக்கும் x வேல்யூ. 2 less than or equal to 2 less than 6 எடுத்துக்கும். கரெக்டா இருக்குன்னா திரும்பி செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகும். திரும்பி நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வரும். இன்கிரிமெண்டிங் த பொசிஷன்ஸ் இன்கிரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 3 வேல்யூ எடுத்துக்கும். 3 x வேல்யூ 3 எடுத்துக்கும். கண்டிஷன் 3 less than 6 கரெக்ட் ஆச்சு. திரும்பி உள்ள வந்துட்டு ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் பிரிண்ட் ஆகும். So it will move to the அடுத்த level 4 கிட்டக்கு வரும். x value 4 ஸ்டோர் பண்ணிக்கும். 4 less than 6 கரெக்ட். ஸோ திரும்பி 4th டைம் பிரிண்ட் ஆகும். திரும்பி 5th பிளேஸ்க்கு போகும். 5 less than 6 கரெக்ட். ஸோ திரும்பி ராஜலட்சுமி எட்யூவர்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ +1 இன்கிரிமெண்ட் பண்றதுனால இங்க 6 கிடையாது. ஸோ இட் வில் ஸ்டாப் இட். இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். இங்க கூட நீங்க for loop யூஸ் பண்ணலாம். எப்படி? ஸோ ஒன்ஸ் தட் கண்டிஷன் ஃபெயில் ஆச்சா, அத்தனை டைம்ஸ் இட்ரேட் ஆயிடுச்சா, இட் ஷுட் கம் அவுட் ஆஃப் த லூப். அது எப்படி வரீங்க லூப் வெளியா எல்ஸ் பிளாக் கொடுத்துட்டு பிரிண்ட் எண்ட் லூப் சம்திங் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ பாருங்க, ஒன்ஸ் அத்தனை டைம்ஸ் ஆயிடுச்சா இட் வில் எண்ட் த லூப். இது கூட ஒரு பிளாக். நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அது ஒரு பிளாக். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஹலோ எவ்ரிவன். ஸோ இது என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டேன், என்னோட ப்ரோக்ராம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் பை யூசிங் த இட்டரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். புரியுதாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சு. அப்புறமா இந்த பிளாக் வந்துட்டு இந்த இட்டரேட் ஆகுற வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. ஒன்ஸ் இந்த இட்டரேஷன் ஸ்டாப் ஆச்சா எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு எண்ட் லூப் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆஃப் த பிளாக் மீன்ஸ் இந்த பிளாக்ஸ்க்கு வெளியே வந்துட்டு நம்மளோட நார்மல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் அ ஃபார் லூப். ஸோ இப்போ உங்களோட ப்ரோக்ராம் write a Python program to print the series like 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. Okay, using for loop. Try பண்ணு. சொல்லுங்க. for a in keyword அப்புறமா range function சொல்லணும். range ன்னு சொல்லக்கூடாது, range function ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஓகே 1 கமா கரெக்ட்டா பாருங்க. 1 சொல்லுங்க. 1 கமா 10
ஓகே 10 கொடுத்தா ஓகேவா? 11 ma'am. 11 கொடுக்கணும். கம்பல்சரி இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எக்ஸ்க்ளூடட் ஸ்டாப் வேல்யூன்றது பிஃபோர் வேல்யூ தான் கொடுக்கும், எக்ஸாக்டா கொடுக்காது. ஸோ கம்பல்சரி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் ஸ்மாலர் டு பிகர் வரும்போது. அதே பிகர் டு ஸ்மாலர் வரும்போது ஒரு நம்பர் கம்மி கொடுக்கணும். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூ கொடுக்குற தேவையில்லை இல்லையா? டிஃபால்ட் அதே அப்டேட் ஆகும். கரெக்டா? எஸ் மேம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? print open bracket print function சொல்லிட்டேன். அது print function அவ்வளவுதான். print function a into 5 ma'am. very good. 5 comma அவ்வளவுதான். comma end is equal to side by side. end. Yes ma'am. correct. இது ஒரு process. இன்னொரு மெத்தட் எது? இன்னொரு மெத்தட் எது? range function குள்ள 5 ஸ்டெப் கொடுத்திருக்கேன். அப்படி பண்ணாலும் வருமா? ஆமா, 5 கொடுத்துட்டு 51 கொடுத்துட்டு 5 ஸ்டெப் வந்துட்டு 51 கொடுத்துட்டு இந்த டைரக்டா ஏன் அது கூட ஓகே தான். அதேதான் ஒரு ப்ரோக்ராமை எத்தனை வேஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் பாருங்க. சோ for loop அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இன்னொரு ப்ரோக்ராம் பண்ணிடலாமா? லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம். Okay. write a Python program to print series like என்ன series அண்ணா? let us take என்ன series சொல்லலாம்? 90. okay, one second இருங்க. 90 ஓகேவா? 90 81 72 then 63 54 45 34 தப்பு வந்துச்சா? தப்பு பண்ணிட்டோமா? எதுங்கண்ணா? 36 27 18 9 இந்த சீரிஸ் பிரிண்ட் பண்ணணும் யூசிங் for loop யூஸ் பண்ணி. எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? anyone? for z in range function நீங்க எந்த தலக்கு எடுத்துக்கிற தேவையில்லைமா. ரேஞ்ச் எதுல ஸ்டார்ட் ஆகுது? 90. எதுல எண்ட் ஆகுது? 9. சோ இங்க டிக்ரீசிங் ஆர்டர்ல இருக்கிறதுனால நம்ம எக்ஸாக்ட்டா கொடுக்க கூடாது. சோ இட் should give one number less value. so 8 what value I can give? 8 கொடுக்கலாம். no 10 கொடுக்க கூடாது. இல்ல மேம் 8 தான் கொடுக்கணும். இன்கிரீசிங் ஆர்டர்ல அப்ப ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். டிக்ரீசிங்னா ஒரு நம்பர் கம்மி கொடுக்கணும். அடுத்தது நம்மளோட ஸ்டெப் வேல்யூ அதர் than 1 இருந்தா மட்டும் தான் கொடுக்க தேவையில்லை. பட் இங்க என்ன இருக்கு டிஃபரன்ஸ்? ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு நடுவுல டிஃபரன்ஸ் இஸ் 9. கரெக்ட்டா? 9 தான் டிஃபரன்ஸ். yes or no? yes ma'am. Yes ma'am. end is equal to நம்மளோட சீரிஸ் வரலையே அவுட்புட்ல என்ன கொடுக்கணுங்க? -9 கொடுக்கணும். டிக்ரீசிங் ஆர்டர் தானே? -9 தானே? ஆமா மேம். டிக்ரீசிங் -9 கொடுக்கணும். அப்பதான் வேல்யூ வரும். பாருங்க வந்திருக்கு. அதுதான் நம்ம பாத்துக்கணும். இன்கிரீசிங் ஆர்டர் போது நம்ம சைன் மென்ஷன் பண்ணல தேவையில்லை. டிக்ரீசிங் ஆர்டர் பண்ணும்போது மைனஸ் சைன் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். சோ இன்னொரு ஃபார்மேட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. சோ திஸ் இஸ் அபவுட் for loop. நான் சொன்னிருக்கேன் மேம் நீங்க லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், செட்ல யூஸ் பண்ணலாம். ஆமா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு டைரக்டா இங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே நான் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்ட ஸ்டேக் a is equal to லிஸ்ட். நான் அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் லிஸ்டா மாத்திட்டேன். இப்போ a வேல்யூ எப்படி பிரிண்ட் ஆகுது? பிரிண்ட் ஆஃப் a கொடுக்கும்போது நமக்கு அந்த வேல்யூஸ் தான் வரப்போகுது. இப்போ இந்த வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ண போறேன். எப்படி பாருங்களேன், இந்த ரேஞ்ச் வேல்யூஸ் என்ன பண்ண போறீங்க? இது நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் டைரக்ட்லி ஃபார் z1 in a கொடுத்துறேன் நான். அவ்வளவுதான். பிகாஸ் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நீங்க for loopல டைரக்டா கொடுத்திருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கேன், that is called a. சோ இப்போ இந்த for loop எத்தனை டைம் இட்டரேட் ஆகுதுன்னா இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம் for loop இட்டரேட் ஆகுது. எப்படி? ஃபர்ஸ்ட் இந்த ஏல இதுதானே இருக்கிறது, ஏல இதுதானே இருக்கிறது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஏல z1 இங்க விசிட் ஆகுது. விசிட் ஆயிட்டு அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணும் z1 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும்.
திரும்பி நெக்ஸ்ட் இதுக்கு போகும். இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும் Z1ல. திரும்பி அது பிரிண்ட் ஆகும். திரும்பி இந்த பொசிஷனுக்கு வரும். இந்த 72 Z1ல ஸ்டோர் ஆகும். அது பிரிண்ட் ஆகும். திரும்பி இங்க 63 கிட்டக்கு வரும். இந்த வேல்யூ Z1ல ஸ்டோர் ஆகும். திரும்பி பிரிண்ட் ஆகும். திரும்பி மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் இந்த லிஸ்ட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் இருக்குமோ அத்தனை டைம்ஸ் இந்த ஃபார் லூப் இட்டரேட் ஆயிட்டே இருக்கும். அவுட்புட் பாருங்க, அதே அவுட்புட் வந்திருக்கு. புரியுது? அதுதான் நான் சொல்றது. இப்போ இது லிஸ்ட் தானே, இந்த ஏல இருக்கிறது லிஸ்ட் தானே, கரெக்டா நான் சொல்றது? லிஸ்ட்ல இருக்கிற டேட்டா கூட நம்ம இட்டரேட் பண்ணலாம் யூசிங் த ஃபார் லூப். வைல் லூப்ல கூட யூஸ் பண்ணலாம். பட் when compared to the while loop, for loop வந்துட்டு ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஃபிளெக்சிபிளா ஒர்க் ஆகுறது for loop தான் சீக்வென்ஸ் டேட்டா டைப்ஸ் மேல. கிளியரா? while loop வந்துட்டு exact number of iterations தெரியாத டைம்ல யூஸ் பண்றோம். if you don't know the exact number of iterations அப்ப while loop யூஸ் பண்றோம். for loop எப்ப யூஸ் பண்றோம்னா exact number of iterations தெரிஞ்சம்போது for loop யூஸ் பண்றோம். ஓகேவா? for loop மெயினா எங்க யூஸ் ஆகுதுன்னா சீக்வென்ஷியல் டேட்டா டைப்ஸ்ல ரொம்ப எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இங்க நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றீங்களா இந்த for loop இத்தனை டைம் தான் இட்டரேட் ஆகணும்னு சொல்றீங்களா? இல்ல. சோ இந்த a வேரியபிள் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இட் இஸ் இட்டரேட்டிங், ரிப்பீட்டிங் ஆயிட்டு இருக்கு, லூப்பிங் ஆயிட்டு இருக்கு. and that is what a for loop and while loop difference. புரியுதாமா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னதுன்னா நெஸ்டட் லூப்ஸ் வா. சோ நம்ம இப்ப வந்துட்டு நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணிருக்கோம். அப்படி என்ன என்னது? இஃப் உள்ள இஃப் யூஸ் பண்ணீங்களா நெஸ்டட் இஃப் பண்ணிட்டேன். அதே லூப்ஸ் உள்ள லூப் யூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் நெஸ்டட் லூப். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா Python programming language allows to use one loop inside another loop which is called a nested loop. So இப்ப பாத்தீங்கன்னா for loop உள்ள for loop இருக்கு. So whenever you are performing the two dimensional things then this will work properly. ஓகேவா? So இந்த nested loopல பாத்தீங்கன்னா for to for ஒன்னு பாருங்க, for உள்ள இன்னொரு for இருந்துச்சுன்னா nested for loop. அதே while loop உள்ள இன்னொரு while loop இருந்துச்சுன்னா that is called nested while loop. So இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போறேன்னா இங்க பாத்தீங்கன்னா அதுக்காக எக்ஸாம்பிள்மா create a triangular pattern of numbers. It iterates from 1 to 5 and in each iteration I'll just copy this one. I'm pasting this question. So now இப்ப நம்ம learn பண்ணிட்டு இருக்கிற கான்செப்ட் என்னதுன்னா nested loops. nested loop அண்ணா என்னது? loop inside one more loop inside another loop. We can call it as nested loop. Okay, hope this one is you got it. So now I'm going to perform one example for this. This is my questions. Triangular pattern of numbers. Okay, triangular pattern. This is a triangular pattern. So it iterates 1 to 5 and each iteration prints the current number multiple times based on the iteration number. The result is a pyramid like pattern of numbers. This is a pyramid like pattern. So அங்க என்ன சொல்றாங்களா, so இப்ப நம்ம வந்துட்டு 1 to 5 பண்ணும்போது first it should have 1, then second first time iterate ஆகும்போது 1 தான் வரும், second time iterate ஆகும்போது you will take 2. 2 is you have to make it multiples of 2. next third iteration ஆகும்போது 3 values, அதே fourth iteration ஆகும்போது 4 values, fifth iteration ஆகும்போது 5 values. இந்த மாதிரி multiples of that number. ஓகேவா? based on the iteration நீங்க பண்ண போறது. சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க 1 2 2 3 3 3 4 4 4 4 5 5 5 5 5 1 இருக்கு இல்லையா? 1 செகண்ட். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? சோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே காலம்ஸ், இந்த ஹாரிஜான்டலா இருக்கிறது எல்லாமே ரோஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல ஒரே டிஜிட் இருக்கு, செகண்ட் ரோல 2 ரோஸ் இருக்கு, 2 காலம்ஸ் இருக்கு, தேர்ட் ரோல 3 காலம்ஸ் இருக்கு, ஃபோர்த் ரோல 4 காலம்ஸ் இருக்கு, ஃபிஃப்த் ரோல 5 காலம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல ஒரே காலம், செகண்ட் ரோல 2 காலம்ஸ், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. பேஸ்ட் ஆன் தி இட்டரேஷன் உங்களோட நம்பர்ஸ், உங்களோட ரோ சைஸ், உங்களோட காலம் சைஸ் கூட இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ இது டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு நெஸ்டட் லூப்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் for loop சொல்லிட்டு அப்புறம் while loop கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். சேம் எக்ஸாம்பிள், you can take different examples also. இப்போ while
நான் என்ன பண்ண போறேன்னா I represent representation. Let us take row only in range of நான் range கொடுத்துட்டேன் 1 to 5 வந்துட்டு. So இப்போ இது என்ன ஆகுதுன்னா இந்த values 1 by 1 இதுல ஸ்டோர் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம் for column in range of stopping value என்ன கொடுக்க போறேன்னா based on கொடுக்க போறேமா based on the row. இதுக்கு மீனிங் என்னதுன்னா இப்போ என்னோட row value means இது வந்துட்டு இதுல வந்துட்டு row ன்னு கொடுத்திருக்கீங்க. ஸ்டாப்பிங் வேல்யூ இஸ் 1. நீங்க ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல. ஸ்டார்டிங் வேல்யூ நீங்க கொடுக்கலனா which that is 0 only. இங்க ரோன்றது என்ன எடுத்துக்கோ நம்மளுக்கு இங்க வேல்யூ 1 எடுத்துக்கோ. ரோன்றது என்னது? ரோன்றது தான் எடுத்துக்கோ. கரெக்ட்டா இனிஷியலா 1 எடுத்துக்கோ. சோ இங்க நீங்க என்ன கொடுக்கணும் 6 கொடுக்கணுமா because நான் அவளோட ரேஞ்ச் வந்து 1 to 5 ஆயிருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா நம்பர் தான் கொடுக்கணும் 1 to 6 ன்னுட்டு இனிஷியலா ரோன்றது 1 எடுக்கும். சோ இப்ப காலம் என்ன எடுக்கும்னா காலம் வேல்யூ வந்துட்டு இங்க ரேஞ்ச் ஆஃப் ரோன் கொடுக்கறதுனால நம்மளுக்கு ரோட வேல்யூ என்னது 1. நீங்க ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காதனால 0,1 which is nothing but column is what 0 means it will not print anything. Okay va? So there is only one column and representation. Okay புரியுதா? I think you can put it row plus 1 ma. So row plus போது 0,1 வருது. 2 times iterate ஆயிடும். No, just put row only. Okay, it will take only one time. So we are not specifying this one. இந்த for loop ஒரே வாட்டி iterate ஆகும் அன்னிட்டு அவ்வளவுதான். இந்த row first time iterate ஆகும்போது ஓகே சோ இங்க காலம் பண்றது இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்டிங் இந்த ரோ மட்டும் தான் நம்ம பிரிண்ட் பண்ண போறது. ஓகேவா? இது வந்துட்டு எத்தனை டைம் இட்டரேட் ஆகணும்ன்றது தான். இங்க ஒரே வார்த்தை தான் இட்டரேட் ஆகும்போது இது ஒரு டைம் இட்டரேட் ஆகும்போது நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும்னா அந்த ரோ வேல்யூ தான் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. சோ பிரிண்ட் ஆஃப் ரோ ன்னு கொடுக்குறீங்க. சோ இப்போ நான் ரன் பண்றேன். you will get the values. இந்த மாதிரி வருது. சைட் லைன் பை லைன் வருது. நான் என்ன பண்றேன்னா சைடு பை சைடு வரணும்ன்றதுக்காக ஈக்குவல் டு சிம்பல் கொடுத்து இங்க வருது. அப்ப கூட இங்க வருது. நான் என்ன பண்ணணும் ஒரு மீன்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ரோ எடுக்கும் போது இது ஒரு வாட்டி தான் இட்டரேட் ஆகுது. சோ ஒரு வாட்டி இட்டரேட் ஆயிட்டு வெளியே வந்துட்டு அடுத்த டைம் நெக்ஸ்ட் வேல்யூ ரோ வேல்யூ ஒரு வேல்யூ எடுக்கும் போது நெக்ஸ்ட் வேல்யூ ஷுட் கம் இன் த நெக்ஸ்ட் லைன் ன்னு சொல்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஐ அம் கோயிங் டு யூஸ் ஸ்லாஷ் n. சோ அப்ப ஸ்லாஷ் n கொடுக்கற தேவை நீங்க வெறும் ஸ்பேஸ் கொடுத்தா கூட போதும். you will get it. ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா கூட போதும். you will get this one. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்கமா இது உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. சோ இந்த ரோன்றது என்ன வேல்யூ எடுத்துக்கும் நம்மளுக்கு இந்த ரோன்றது 1 2 3 4 5. so which is the meaning that இந்த for loop நம்மளுக்கு 5 times iterate ஆகுதுன்னு இன்டைரக்ட்டா. ஓகேவா? சோ இந்த ரோ எத்தனை டைம்ஸ் இட்டரேட் ஆகும் நம்மளுக்கு இன்டைரக்ட்டா 5 டைம்ஸ் இட்டரேட் ஆகுதுன்னு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரோன்றது 1 எடுக்கும்போது நம்மளோட காலம் வந்துட்டு only one time தான் இட்டரேட் ஆக போகுது. ரோன்றது 1 எடுக்கும்போது என்னோட காலம் வந்துட்டு ஒரே வாட்டி தான் இட்டரேட் ஆகும்போது ஒரே காலம் தான் இருக்க போகுது. அடுத்தது once இது ஆயிடுச்சா அப்ப என்ன ஆகுது இட் will come means next லைனுக்கு வரணும்ன்றதுக்காக. சோ அடுத்த for loop வரும். இந்த for loop என்ன ரோ எல்லாம் எடுத்துக்கும் 2 means row value எடுத்துக்கும் 2 எடுத்துக்கும். ஓகேவா? 2 means second row ன்னு அர்த்தம். இங்க வரீங்க நெக்ஸ்ட் லைன் வந்துட்டீங்க. இங்க row அண்ணா என்னது 2 range of 2 ஆகும். 2 அண்ணா என்னது இந்த காலம் 0,2 ன்னு means it will take 0,1 means இன்டைரக்ட்டா இந்த லூப் 2 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். எப்ப உங்களோட row equal to 2 ஆகுமோ இந்த for loop உள்ள இருக்கிற for loop 2 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். 2 டைம்ஸ் இட்டரேட் ஆகும்போது சோ ஃபர்ஸ்ட் டைம் இட்டரேட் ஆகும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம் இட்டரேட் ஆகும்போது உங்களோட ரோ வேல்யூ என்ன இருக்கு 2. சோ 2 1 கொடுத்துரும் 0 எடுக்கும்போது திரும்பி இது இட்டரேட் ஆகும். இது உள்ளவே 2 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். இது வெளிய வரும்போது இது உள்ள 2 டைம்ஸ் இட்டரேட் ஆகணும். காலம் 0 எடுக்கும்போது ரோ வேல்யூ 2 1 பிரிண்ட் பண்ணிட்டு சைடுலயே இன்னொரு வாட்டி காலம் 1 எடுக்கும்போது திரும்பி ரோன்றது 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ 2 டைம்ஸ் இட்டரேட் ஆயிட்டு வெளிய வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு இப்ப ரோன்றது 3 க்கு அப்டேட் பண்ணிக்கிச்சு. இப்ப ரோ எவ்வளவு 3 க்கு அப்டேட் பண்ணிக்கிச்சு. உள்ள வந்துட்டு இப்ப காலமோட ரேஞ்ச் வந்துட்டு ரேஞ்ச் ஆஃப் 3 ஆச்சு. 3 என்ன என்னது 0,3 ன்னுட்டு அப்ப என்னது காலம் என்ன எடுத்துக்கும் 0 1 2 ன்னு எடுத்துக்கும். சோ இன்டைரக்ட்டா இது 3 டைம்ஸ் இட்டரேட் ஆகும். சோ உள்ள 3 டைம்ஸ் இட்டரேட் ஆகும்.
So first column equal to 0 ஆகும்போது 3 print ஆகும். Side space கொடுத்துக்கிட்டு திரும்பி second time column equal to 1 வரும்போது திரும்பி row 3 print ஆகும். Next column 2 எடுக்கும்போது திரும்பி row 3 print ஆகும். So 3 times iterate ஆயிட்டு வெளியே வந்துட்டு திரும்பி next லைனுக்கு வரும். So இந்த process continue ஆயிட்டே இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா சொன்னது? இதே கோடு while loopல இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அது எப்படி பண்றீங்க? R is equal to 1 ன்னு கொடுத்துக்கிறேன். While loop R less than 6 ன்னு கொடுத்துக்கிறேன். கரெக்டா? கரெக்டாமா? இது iterate ஆகும்போது I am going to create a column. Column is equal to என்னன்னு கொடுத்துக்கலாம்? Column எதுல create பண்ணிக்க போறீங்க நீங்க? What is that should give? 0 கொடுத்துக்கலாமா? 0. ஓகே, எதுக்காக? நான் இங்க ரேஞ்ச்ல பாருங்க 0 கொடுத்திருக்கேன். இனிஷியலா 0 தான் கொடுத்திருக்கிறது. அப்புறமா கண்டிஷன் while c less than row ன்னு கொடுக்கலாமா? சேம் இங்க கொடுத்திருக்கிறது c less than r ஆனப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், அது சைட் பை சைடு பிரிண்ட் பண்ணணும். சோ இது சைட் பை சைடு பிரிண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும், அந்த சி வேல்யூ 1 by 1 அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இது வந்து உள்ள இப்போ இது ஆன உடனே இது நீங்க வெளிய என்ன பண்ணணும், வெளியே வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு அப்டேட் த ரோ வேல்யூ கூட அப்டேட் பண்ணணும். இது பண்ணலன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சோ இது பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க வெளியே வர்றீங்க, ஆர் வேல்யூ பிரிண்ட் அப்டேட் பண்ணிட்டு யூ ஆர் கமிங் அவுட் ஆஃப் த அதே மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சேம் திங் இது பாருங்க, இனிஷியலைசேஷன், கண்டிஷன் வேர் டு ஸ்டாப், வாட் டு டூ அண்ட் இந்த காலம் வேல்யூ அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது இன்னர் லூப், இது இன்னர் லூப். இங்க ஆர் ஈக்குவல் டு 1 இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அது உள்ள என்ன பண்ணும் அது பண்ணீங்க, அப்டேஷன். கரெக்டாமா? சேம் எக்ஸ்பிளனேஷன் இங்க என்ன சொல்லணும் அதே எக்ஸ்பிளனேஷன் while கொடுத்துற சேம் அவுட்புட் வந்திருக்கு. கரெக்டா? இப்போ இங்க வந்துட்டு 1 2 3 1 2 3 4 5 பிரிண்ட் பண்ணீங்க. இப்போ எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும்னா இந்த மாதிரி அவுட்புட் வேணுமா, இந்த மாதிரி அவுட்புட் வேணுமா? இந்த மாதிரி அவுட்புட் வேணுமா? ஃபார் லூப் யூஸ் பண்ணணும், அப்புறமா while லூப் கூட யூஸ் பண்ணணும். எப்படி பண்றீங்க? ஜஸ்ட் 2 minutes டைம் கொடுக்குற, கோ த்ரூ பண்ணுங்க. எஸ்மா ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? எஸ், யார் சொல்றீங்க? Who will say this pattern? ஓ, அம்சி வச்சிட்டீங்களா? கௌதம் பண்ணிட்டீங்க, குட். ஒர்க் ஆகுமா? இது ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும் இல்லையா? மேம் எனக்கு ஆர்டர் தான் மேம் வருது. சேம் ஆர்டர் வருதா? எப்படி வருது பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டர்ல வருது பாருங்க. ரிவர்ஸ் ஆர்டர் இங்க பாருங்க, ரிவர்ஸ் ஆர்டர். அதான் சொன்னானே, நீங்க சிம்பிளா 0,6 அவ்வளவுதான், சேம் கோடிங் தான். 0,6 கொடுத்துட்டு இங்க சிம்பிளா ஏ தான். ஓகே, கரெக்ட். ஓகே, நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல பண்ணிட்டீங்க. சிம்பிளா ஏ கொடுங்க, சேம் அவுட்புட்டே தானே. பாருங்க பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துச்சு. சேம் கோடிங். இங்க வந்துட்டு நானு இந்த ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரோல என்ன வேல்யூ இருக்கு, ரோ வேல்யூ பிரிண்ட் பண்ண தேவையில்லை. எத்தனை டைம்ஸ் இட்டரேட் ஆகுதோ ஆகட்டும், எவ்ரி டைம் எனக்கு ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். நீங்க ஒரு ரோ கீழே போகும்போது எனக்கு ஒரு காலம் இன்க்ரீஸ் ஆகணும், அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி while loopல ட்ரை பண்ணுங்க, நாளைக்கு கொண்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். Hope you thoroughly understood these concepts. If you are having any doubts, comment below. If you are not subscribed to my channel, subscribe to my channel and support my channel. Like, share and comment below. Thank you for watching. Have a nice day. Bye-bye.